என்ன நடக்குது இந்த குடும்பத்தில் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? சாரதான்னு சொல்லிட்டு இப்போ காவேரியுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய மகளை பணம் கொடுத்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண ஒருத்தன் ஒரு சரியான ஒரு குடும்பாதகன், அவங்க கூட வாழக்கூடாது அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி, அதுக்கு உங்கள் மகளுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கல. சரி, அந்தளவுக்கு மோசமாக பணத்துக்காக மட்டுமே பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணி இப்போதைக்கு ஏமாத்தின ஒரு ஆள், அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடி பையை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்குன்னு போக சொன்ன ஒரு ஆள் திருப்பி எதுக்கு நம்ம வீட்டு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காரு, என்னது பண்ணி தொல்லை கொடுத்துட்ருக்காரு? அப்போ அவருக்கு உண்மையில் அன்பு இருக்குது, காதல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கவும் விரும்பலை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இடையில் ஓரளவுக்கு தான் இந்த விஜயுடைய பாட்டியும் பொறுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி ராகினி என்ன நடந்தாலும் சரி ஒரு தடவை பிரித்து விட்டதாக இருக்கணும். திருப்பி காவேரியும் விஜயும் சேர்ந்துட்டா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரே கோலே நமக்கு நிதின் கிடைக்கல, அதே மாதிரி காவேரிக்கு விஜய் கிடைக்கக்கூடாதுங்கிறதான வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அவங்க இங்கே வெண்ணிலாவை கூட்டு பிரச்சனை பண்ணுறது. இதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவமானம் தாங்க முடியாமலோ, இல்லை அவங்க தாத்தாவும் பாட்டியும் நாங்கள் உன்னை இப்படி அடி வாங்கிறதுக்கோ இப்படி அவமானப்படுறதுக்கோ உன்னை நாங்கள் வளர்க்கலடா, அவங்க உன்னை அன்பை புரிஞ்சிக்கல, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க தேவையில்ல, நீ தான் வேணும்னு முடிவு பண்ணால் காவேரி என்றைக்கோ வந்திருப்பா, ஆனால் அவள் அதை முடிவு பண்ணாலும் அதை தெளிவுபடுத்தி பேசுகிறதுக்கு விரும்பலை, இப்படி ஒருத்தி கூட நீ வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அங்கே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த சமயத்தில் தான் வெண்ணிலாவுக்கு கண் பார்வை திரும்பி கண் பார்வை இல்லை, புத்தி திருப்பி நார்மல் ஆகிடுச்சு, அதனால் அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கல்யாண ட்ராக்கை கொண்டு வர அந்த சமயத்தை இவங்க தேம்பி அழுதுட்டு இருக்க, நீ எதுக்கு மாற அப்படின்னா, ஏன் நான் அவனை மறந்தேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி பேசன்னு ஒரே பல்வேறு ட்ராக்குகள் போகுதுன்னு தோணுது. இந்த தேவையில்லாத ட்ராக்குகளை வச்சே ரொம்ப நாளைக்கு இழுத்து கதை போகிறத பற்றியும், கதையில் லாஜிக்குங்கிறது இல்லாமல் சும்மா எதையாச்சும் ஃபன்னாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. இப்போ கிளம்பி இவங்க ட்ரெஸ்ஸுக்கு மாடல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு பேசாமல் குமரனே நடிச்சிருக்க வேண்டியதானே, இருந்தாலும் வெளியே இருந்த ஆளை தான் நடிக்க வைக்க போகிறேன்னு ஏதோ பிளான் பண்ணி அதில் விஜய் குட்டி கலாட்டா பண்ணி எனக்கு உங்கள் தங்கச்சி தான் வேணும்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது சிரிக்கிறதா அலறதான்னு நமக்கே ஒன்றும் புரியல. ஸோ இந்த கதை போகிற போக்கில் நிறைய கேள்விகள் நமக்கு மாற்றி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஏன், எதுக்கு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அப்படி தோணுதா, இல்லை கதை நல்லா தான் போகுது, நான் தான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.